அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 7வது வசன வாசி. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் ம். சத்தத்தை கேட்கும் ஒருவரையும் காணாமல் ஆ. பிரமித்து நின்றார்கள். 6வது வசனத்துல இருந்தே வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ம். ஆண்டவரே, ம். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். ம். அதற்கு கர்த்தர், ம். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, ம். நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ கர்த்தர் பேசுறாரு. இப்போ அந்த இடத்துல வசனம் சொல்லுது. கர்த்தர் பேசுறது யாரு கேக்குது? யாரு கேக்குது? சவுலுக்கு கேக்குது. பவுலுக்கு கேக்குது. அந்த சத்தம் கேக்குது. கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலையா? கேட்கவில்லை. அந்த வசனம் இன்னும் வாசிங்க. 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது வசனம் வாசிங்க. 22:9 வாசிங்க. என்னுடனே கூட இருந்தவர்கள் ம். வெளிச்சத்தை கண்டு ம். பயமடைந்தார்கள். ம். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ ம். அவர்கள் கேட்கவில்லை. ஏன் இவங்களுக்கு கேட்கல? ஒரே இடத்துல சவுண்ட் வருது. ஒரே இடத்துல என்ன வருது? சவுண்ட் வருது. ஆனா அந்த சவுண்ட் யாருக்கு கேக்குது? பவுலுக்கு கேக்குது. கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யல? கேட்கல. ஏன் கேட்கல? எதனால அந்த சவுண்ட் கேட்கல? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காதுகள் பவுலுக்கு திறக்குது. கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யல? திறக்கல. அப்படின்னா இவங்களுக்கு கேட்கவே இல்லையா? இவங்கெல்லாம் காது அடைக்கப்பட்டவங்களானா? இல்ல. உலக பிரகாரமா சவுண்ட் கேட்குது. உலக பிரகாரம் சவுண்ட் கேட்கும். கர்த்தர் பேசுறது மட்டும் என்ன செய்யல? கேட்கல. அப்ப ஏன் இந்த சவுண்ட் இவங்களுக்கு கேட்கல? இவங்களும் இவன் மாதிரியே தான் வைராக்கியம். இவன் எங்க போயிட்டு இருக்கிறான்? தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறான். தமஸ்குவின் வழியா போறான். போய் சபைகளை துன்பப்படுத்துறதுக்கு எல்லா போரா ஃபட்டானிலாம் வாங்கி எழுதி போயிட்டு இருக்கிறார். கூடவும் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இதே ஒத்த எண்ணம் கொண்டவங்க தான். ஆனால் இவனுக்கு கேட்கிற சத்தம் அவர்களுக்கு கேட்கவில்லை. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுல் மேல கர்த்தருடைய என்ன இருக்கு? திட்டம் இருக்கு. கர்த்தர் சவுலை அழைக்கிறார். சவுல் மேல கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருக்கு. இதையெல்லாம் பார்க்கிறவன். இப்ப அந்த தரிசனம் உள்ளவனுக்கு கர்த்தருடைய திட்டம் யார் மேல இருக்குதோ அவனுக்கு கர்த்தருடைய சத்தம் கண்டிப்பாக கேட்கும். கூட இருக்கிறவனுக்கு என்ன செய்யாது? கேட்காது. அதுதான் இங்க இருக்கிற 2வது விஷயம். பல நேரத்துல உங்களுக்கு கேட்கிற உங்களுக்கு புரியிற விஷயம் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு புரியாது. சில நேரத்துல உங்களால அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. அது ஏன் நமக்கு புரியவே புரியாது. ஒரே செய்தியை தான் நம்ம கேட்டிருப்போம். நம்ம கிட்ட கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்டு இருக்கும். நம்ம கிட்ட கர்த்தர் பேசி இருப்பாரு. ஆனா கூட உட்கார்ந்துருக்கவன்ட்ட கேட்டா அவனுக்கு அதுல ஒண்ணுமே தெரியாது. அந்த விஷயம் நான் பல நேரத்துல ஆவியானவர் ஜெபம் பண்ணும்போது நான் இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த செய்தி அவங்களுக்கு புரியணும்னு தான் ஜெபம் பண்ணுவேன். என் ஜெப குறிப்புல ஒண்ணு என்னன்னா, நான் பேசும்போது இந்த செய்தி அவங்களுக்கு என்ன செய்யணும்? புரியணும். ஏன் தெரியுமா? பிரிப்பரேஷன் யார் வேணாலும் பண்ணலாம். பைபிள் படிச்சவங்க பண்ணலாம், தியானிக்கிறவங்க பண்ணலாம், தியாலஜி பண்ணவங்க பண்ணலாம், பிரிப்பரேஷன் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா பிரசன்டேஷன் ஆவியானவர் கையில தான் இருக்குது. அதை புரிய பண்றது இருக்குதுல்ல, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் நிறைய பிரசங்கங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் இங்க பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணப்படுது. ஆனா அந்த பிரசன்டேஷன் புரியணும்ல, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரணும்ல, அது ஆவியானவர் கையில தான் இருக்கு. நம்ம நினைச்சுப்போம், ஆனா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சிலர் சொல்வான், ஏற்ற சமயத்தில் கர்த்தர் வார்த்தையை கொடுப்பாரு, நீங்கள் பேசுவதை குறித்து கலங்காதிருங்கள், ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இவன் ப்ரிப்பரேஷனே பண்ண மாட்டான். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்பா. ஆனா பைபிள் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டே இருக்கணும். ஆனா உங்களுடைய சார்ந்து இருக்கிறது ப்ரிப்பரேஷனை சார்ந்து இருக்க கூடாது. சார்ந்து இருக்கிறது யாரை சார்ந்து இருக்கணும்? கர்த்தரை சார்ந்து இருக்கணும். ஏன்னா அந்த பிரசன்டேஷன் அவர் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆனா ப்ரிப்பரேஷன் நம்ம தான் பண்ணணும். பல நேரத்துல இந்த வார்த்தை போய் புரியுது பாத்தீங்களா உங்களுக்கு? அந்த வார்த்தை என்கிட்ட புரியுது. அவங்க சொல்றது அது உனக்கு ஏன் புரியுதுன்னா, நீங்க அந்த தரிசனத்துக்குள்ள இருக்கிறதுனால புரியுது. இப்போ வருகையை பத்தியே நம்ம பேசுறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி சொல்றோம். சொல்லும் போது பெரும்பான்மையானவர்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுதெல்லாம் கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையாது. இயேசு பகிரங்கமா வருவார், ஒத்துக்கிறோம் அப்படிமா. ஆனால் ஒரு சிலருக்கு அது நன்றாய் புரியுது. அவங்க விசுவாசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இவ்வளோ ப்ரூஃபோட இப்படிலாம் சொல்லும் போது நமக்கு ஒரு எண்ணம், இவ்வளோ ப்ரூஃபோட சொல்றோம், அவங்க கண்டிப்பா ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ப்ரூஃபுக்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டான். ப்ரூஃபை பார்த்து ஏற்றுக்கிறதா இருந்தால் ஆண்டவர் இந்நேரம் உலகத்தை முழுக்க என்ன பண்ணியிருப்பாரு? ரட்சிப்புக்குள்ள கொண்டாந்துருப்பாரு. இயேசுநாதர் ஒரே ப்ரூஃபை காட்டி விட்டுருவாரு. வானத்திலேருந்து 2 கை வெளியே வருது, அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட வருது. அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் கை வெளியே வந்துட்டு உள்ள போச்சுனால என்னன்னு அர்த்தம்? இயேசு கிறிஸ்து கையை நீட்டிட்டாருன்னு உலகமே பார்த்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அத்தனை பேர் என்ன ஆயிடுவான்? ப்ரூஃபை பார்த்து ரட்சிக்கப்பட்டுருவான்ல. ஆண்டவர் அப்படி ரட்சிப்புல விரும்பவே இல்லை. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? அவன் ப்ரூஃப்ல ஏத்துக்க மாட்டான், இருதயத்தை திறந்து ஏத்துக்கொள்ளணும்.
விசுவாசம் எனப்படுவது என்ன? நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். ரட்சிப்புனா என்ன? இருதயத்துல விசுவாசித்து வாயில அந்த மாதிரி ரட்சிப்பு தான் கர்த்தர் விரும்புறார். அப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இருதயத்துக்குள்ள போய் அது மாத்தணும். அது எல்லாருக்கும் நடக்குமா? நடக்காது. நான் இன்னும் ஒரு படி மேல போய் வாசிச்சேன். வசனம் சொல்லுது, தேவன் எவருடைய இருதயங்களை திறந்தாரோ அவனுக்கு தான் போகுது. நீங்க என்னதான் பிரசங்கம் பண்ண உடனே இப்படி முடிவு எடுக்காதீங்க. அப்ப பிரசங்கம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? கர்த்தர் திறந்தான் இல்ல. அதுதான் திருப்பி சொல்றேன். யூ வாண்ட் டு ப்ரிப்பேர். குதிரை யுத்த நாளுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தம் ஆகணும். செய்ய வேண்டிய ப்ரிப்பரேஷன் நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். ஆனால் அங்கே இருதயத்தை திறந்து வார்த்தை உள்ள போகுதுன்னா அது யாரால தான் போகும்? ஆவியார். அது யாருக்கு போகும்? தரிசனம் உள்ளவனுக்கு போகும். கர்த்தரால் அழைக்கப்பட்டவனுக்கு போகும். நீங்க போய் நிறைய நேரத்தில் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். உங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பெரிய ஆதங்கம் வரும். சே, இதை போய் அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு கேட்கணும், அவங்களையும் ரட்சிக்கணும். போய் சொன்னா மண்ணு மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சொன்ன உடனே உங்களுக்கே ரொம்ப உங்க ஆவி அணைஞ்சு போயிடும். அவன் இருதயம் திறக்கப்படலை, அவ்வளவுதான். அப்போ இந்த வார்த்தை யாருக்கு போகும்? கூட இருக்கிறவனுக்கு ஒன்றும் கேட்கலையாமா, கூட இருக்கிறவனுக்கு ஒன்றும் புரியலையாமா. ஆனா சவுலுக்கு மட்டும் அது வார்த்தையா கேட்குது. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்ப யாருக்கு கேட்கும்? நீ அழைக்கப்பட்டவனாய் இருந்தால் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். உன் வேதத்தினுடைய மகத்துவம் எப்போ புரியுது தெரியுமா? யூ ஆர் சூசன் ஒன், செலக்டட் ஒன். உங்களை கர்த்தர் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காரு, வேறு பிரிச்சிருக்கிறார். அதனால தான் அது உங்களுக்கு புரியுது. ஏன் மற்றவனுக்கு புரியலைன்னா இன்னும் அந்த அழைப்புக்குள்ள அவன் வரல. வரும்போது அவனுக்கும் புரியும். அந்த அழைப்பின் நேரம் வரும்போது அவங்களுக்கும் புரியும். நீங்க என்ன நினைச்சுக்காதீங்க, அவங்களுக்கு புரியாது, நடக்காது. அதே நேரத்தில் இன்னொன்று நினைக்கணும், உங்களுக்கு புரியுது பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு தெரியணும், கர்த்தர் என் மேல் திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு என் மேல என்ன இருக்குது? ஒரு திட்டம் இருக்கு. அதனால தான் என் காது திறக்கப்பட்டிருக்கு. அதனால தான் கர்த்தர் பேசுறது எனக்கு என்ன செய்யுது? புரியுது அப்படின்னு சொல்லி நமக்கு அது புரியணும். அந்த அழைப்பு உள்ளவனுக்கு கர்த்தர் பேசுகிறது நன்றாய் புரியும். அழைப்பு இல்லாதவனுக்கு என்ன செய்யாது? இப்போதைக்கு அது புரியாது. அதனால அந்த புரியாததுனால அவனை ஒதுக்கி தள்ளவும் வேண்டாம். புரியறதுனால நீங்கள் நானும் பெரிய ஆள்னு அர்த்தமும் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, எப்படி இந்த வசனத்துக்கு எப்படி இப்படி ஒரு விளக்கம் நாங்கள் கேட்டதே இல்லம்பா. அது வேற ஒன்றும் இல்லை. இந்த கழுதை வாய் திறக்கணும்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறார். எல்லா கழுதையும் என்ன செய்யாது? வாய் திறக்காது. சில நேரத்தில் ஒரு கழுதை என்ன செய்யும்? வாய் திறக்கும். அதனால கழுதை நினைச்ச கூடாது. மற்ற கழுதைகள் நான் எவ்வளோ பெரிய கழுதை தெரியுமான்னு நினைச்ச உடனே பிள்ளையாம் போட்டு சாத்திடுவான், அடி பின்னிடுவாங்க. நான் இந்த ஆண்டவர் கழுது மேலே உள்ள வருவார் பாருங்க. வரும்போது அப்படியே எல்லாரும் துணியெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே கிளையெல்லாம் உடச்சி போட்ட உடனே கழுதை என்ன நினச்சிக்கோ? மற்ற கழுதைக்கு இல்லாத மகிமை நமக்கு தான் கொடுத்துருக்காரு. நம்ம மேலே துணியை விரிக்கிறான் பாருங்க எப்படின்ட்டு. ஒன்று மட்டும் நல்லா தெரியணும், மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இறங்கிட்டாரு. கழுதைக்கு கூட கழுதை மாதிரி மதிக்க மாட்டான். நம்மளை என்ன பண்ணிடுவான் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கழுதை எங்கே இருந்துச்சுன்னு பாருங்க. ஒரு இடத்துல கூட இருக்காது. மேலே இருக்க இயேசுநாதருக்கு தான் மரியாதை, உட்காந்துருக்கிற கழுதைக்கு இல்லை. அது அவர் உட்காந்துருக்கிற வரைக்கும் கழுதைக்கு மரியாதை இருக்கு. அப்போ கழுதை என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த இயேசுநாதரை இறங்காமல் பார்த்துக்கணும் பத்திரமா. அவர் கோவப்பட்டு இறங்கி விட்டாரு, கழுதையை தம்பிடிக்கு மறிக்க மாட்டான் எவனுமே. அப்போ கர்த்தர் உன்னை ஏன் சூஸ் பண்ணாரு, ஏன் கிருபையா இருக்கிறாரு அது வேற. ஆனால் கர்த்தர் உனக்கு புரிய பண்ணி இருக்கிறார். அவர் சத்தம் உங்களுக்கு கேட்குதுன்னா காட் த சூசன் ஒன். அதை நாம எடுத்துக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை என்ன பண்ணியிருக்கிறீர்? என்னை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோமே ஒழிய, ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்திட்டான்னு பெருமை வந்துடக்கூடாது, எனக்கு இதுக்கான விளக்கம் கிடச்சிருச்சுன்னு பெருமையாக வந்துடக்கூடாது. கடைசியாக ஒரு காரணத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16லேருந்து 19 வரைக்கும் வாசிங்க. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. இந்த வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க? இடி முழக்கம், மின்னல்கள், மகாபலத்த எக்கால சத்தம். ஒரு 3 விதமான சத்தம் இருக்கு பாருங்களேன். இடி முழக்கம், அப்புறம் வந்துட்டு மகாபலத்த எக்கால சத்தம் அப்படிலாம் இருக்கு. சத்தம், எக்கால சத்தம், இடி முழக்கம் இப்படிலாம் இருக்குல்ல. ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு நார்மலாக, இப்போ உங்களுக்கு இடி இடிக்கிறது கேட்குமா? மழை பெய்யும்போது கேட்குமா? கேட்கும் தானே. மின்னல் கேட்குமா? பார்ப்பீங்களா? மின்னலை பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி பரலோகத்துக்கு ஒரு திட்டம் இருக்கும். நமக்கு அது இடி முழக்கமாக இருக்குல்ல. இப்போ நான் அந்த வசனம் சொல்கிறேன், இப்போ வாசிங்க, உங்களுக்கு புரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி. ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்குது? திருப்பி வாசிங்க. ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்குது? திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும். கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குது? கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடு. 2வது வாசிங்க. பெருவெள்ள இரைச்சல் போலவும். பெரு வெள்ளத்து இரைச்சல்.
இந்த சத்தம் கர்த்தருடைய சத்தம். பெரு வெள்ளத்து இரைச்சல்னா இந்த சுனாமிலாம் அடிக்கும்போது ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, புயல் அடிக்கும் போது அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் பலத்த இடிமுழக்கம் போலவும் இடி முழக்கத்த மாதிரி ஒரு சவுண்டு. அப்படின்னா இந்த ஒவ்வொரு சவுண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப அந்த சவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தருடைய சத்தம், அதுல அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கணும். கர்த்தருடைய சத்தம் இடி இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கூட்டத்துக்கு அது என்னவா இருந்தது? இடி இடிக்கிற மாதிரி. ஆனா ஒருத்தனுக்கு அந்த இடி இடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தருடைய திட்டம், அவர் பேசுறது இவனுக்கு புரியுது. அவங்களுக்கு எப்படி இருக்குது? இடி இடிக்கிற மாதிரி இருக்கு. அது இடி இடிக்குது. அது இடி இடிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. எழுதும்போது சொல்றாங்க இடி இடிக்கிறதை கேட்டேன். ஆனால் அந்த இடிக்கிற போது அவனுக்கு என்ன புரியுது? அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது. உடனே இவர் என்ன பண்ண நினைக்கிறார் யோவான்? அதை எழுத நினைக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு எழுத வேண்டாம், அதை என்ன பண்ணிரு? முத்திரை போட்டுருன்றாரு. இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் உலகத்துக்கு கேட்கிற மாதிரி இடி இடிக்கிற மாதிரி இருக்கும். இப்பவும் சொல்றேன், நான் மழையில இடிக்கிறத சொல்லல. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உலகத்தை பொறுத்த வரைக்கும் இடி இடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு புரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது புரியணும். அதுக்கு அந்த அந்த அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் நமக்கு புரியும். மற்றவனுக்கு அது இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த வளர்ச்சி. உங்க காதுகள் கேட்கணும்னா வெறும் கர்த்தர் பேசுறத கேட்கறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இது இன்னும் ஒரு படி மேல போகும். அப்போ போகும்போது உலகத்துக்கு அது இடி இடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றவனுக்கு அது தட 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 தடன்னு இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு என்ன இருக்கும்? ஒரு கர்த்தருடைய மெசேஜ் ஒன்று இருக்கும். அந்த மெசேஜை புரிஞ்சுக்கிற இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வரும்போது கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை உங்களோடு கூட பேசுவார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இவங்களா இருப்பாங்க, உளவுத்துறையில் இருக்கிற சொல்லுவாங்க, கேள்விப்பட்டது தான். அவங்க சொல்லுவாங்க, அவங்க பேசுறது இன்னொரு அதிகாரி கிட்ட பேசுவாங்களாம். இந்த ஃபோனில் அது என்ன சொல்லுவாங்க, வாக்கி டாக்கி இந்த மாதிரி பேசுவாங்களாம். பேசும்போது நடுவில் யாராவது கிராஸ் பண்ணால் அது அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? புரியக்கூடாதுன்ட்டு இவங்க ஒரு சங்கேத பாஷையில் பேசுவாங்களாம். அந்த பாஷை என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நடுவில் யார் கிராஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த பாஷை என்ன செய்யாது? புரியாது. அந்த பேசுகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்கும். அது பேசுகிறவங்களுக்கும் புரியும், கேட்குறவங்களுக்கும் புரியும். நடுவில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. அதே மாதிரி தேவன் பேசுகிறது உங்களுக்கு மட்டும் புரியும். அது உள்ள இருக்கிற ஆவிக்குரிய சத்தியம் புரியும், ஆழம் புரியும், தரிசனம் புரியும். ஆனால் அது மற்றவங்களுக்கு புரியாது. அந்த கேட்டு அதை எழுதக்கூடிய இடத்துக்கு நீங்கள் நானும் வளர்ச்சி அடையணும். அந்த வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இப்போ வேதத்தில் வந்து ஒரு ஓமையாக ஆண்டவர் பேசுகிறாரு, ஒரு தரிசனமாக பேசுகிறாரு. 7 கொம்பு 10 தலை அப்படின்னு பார்க்குறோம்ல. இப்போ நார்மலாக பார்க்கும்போது தரிசனம் 7 கொம்பு 10 தலை. இப்போ நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 2 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா, 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடான்னு இருக்குது. பார்க்கறதுக்கு அது 2 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா, இது 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா. இப்போ அதுக்கான விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. உள்ள தேடி கண்டுபிடிச்சா படிக்கலாம். கொம்புனா ராஜா. கொம்புனா என்ன அர்த்தம்? ராஜா. ஆட்டுக்கடா அப்படின்னா ராஜ்யம், ஒரு கவர்மெண்ட். அப்போ அவர் சொல்றாரு 2 கொம்புள்ள 2 ராஜா இருக்கிற ஒரு ராஜ்யம் வரும். 2 கொம்புனா என்ன? மேதிய பெர்ஷியர்கள். ராஜ்யம்னா என்ன? அந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யம். அதுல 2 ராஜாக்கள் வருவார்கள். இதுதான் விளக்கம். இது தரிசனம். அது என்னவா இருக்குது? விளக்கமா இருக்குது. இப்போ அந்த விளக்கம் தானியேலுக்கு புரியுது. சில நேரத்தில் புரியல. தானியேலுக்கு என்ன செய்யல? புரியல. இப்போ தானியேலுக்கு என்ன செய்யல? தரிசனம் தெரியுது, ஆனா என்ன செய்யல? புரியல. இப்போ அவருக்கு இது என்னது, எனக்கு புரியலையே அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்த வசனத்துல ஒரு தூதன் வந்து என்ன செய்யறான்? அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறான் அப்படின்னு இருக்கு. ஒரு தூதன் வந்து என்ன செய்யறாரு? ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. இப்போ இவருக்கு தரிசனம் தெரியுது, ஆனா அதுக்கான விளக்கம் தெரியல. சில நேரத்தில் கர்த்தர் பேசுவாரு, அது புரியாது. இப்போ பெல்ஷாத்சாருக்கு எழுதுறாரு செவுத்துல, மேனே மேனே தெக்கே பாசின் எழுதுறாரு. அது அவனுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா? பெல்ஷாத்சாருக்கு புரிஞ்சா இல்லையா? புரியல. இது என்னங்க எழுதியிருக்கிறாரு? இப்போ தானியேலுக்கு காமிச்சது புரியல, பெல்ஷாத்சாருக்கு எழுதுனது புரியல. இப்போ அந்த காமிச்சத விளக்கறதுக்கு ஒரு தூதன் தேவைப்பட்டான். பெல்ஷாத்சாருக்கு எழுதுனத விளக்கறதுக்கு யார் தேவைப்பட்டா? தானியேல் தேவைப்பட்டாரு. இப்போ சொப்பனத்துல நேபுகாத்நேச்சர் ஒன்று பார்க்குறாரு, அது அவருக்கு புரியல. இப்போ அதை விளக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் தேவைப்படுது. அதே மாதிரி தான் இடி முழக்கம், மின்னல் அப்படிங்கிறது கர்த்தருடையதான சித்தம், கர்த்தருடைய தரிசனம். மின்னல்னா பார்ப்பீங்க, இடி முழக்கம்னா கேட்பீங்க.
வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. அப்ப பாருங்க, மின்னல்களும் இடி முழக்கங்களும். மின்னல்னா பாக்குறது, மின்னல்னா என்னது பார்ப்போம். இடி முழக்கம்னா, ஆனா ரெண்டும் ஒரே விஷயம்தான். ரெண்டு மேகம் வருது இல்ல, ரெண்டு மேகம் ஒன்னோட ஒன்று மோதினா என்ன வரும்? மின்னல் வரும். அடுத்து என்ன வரும்? இடி முழக்கம் வரும். நமக்கு ஃபர்ஸ்ட் மின்னல் தெரியும், அதுக்கப்புறம் தான் என்ன தெரியும்? இடி முழக்கம் கேட்கும். ஏன்னா லைட் ரேஸ் வேகமாக டிராவல் பண்ணும். அது அப்படி மோதின உடனே, அப்போ மோதுறதுங்கிறது சம்பவம், அதோடைய விளைவு மின்னலும் இடி முழக்கமும். அப்போ கர்த்தருடைய சித்தம் வரும்போது தரிசனங்கிறது மின்னல், கர்த்தருடைய சத்தம்ங்கிறது தீர்க்க தரிசனம், ரெண்டும் வரும். இப்போ மின்னலை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும் ரெண்டு மேகம் மோதுது. சத்தம் வரும்போது உங்களுக்கு தெரியணும் அந்த மேகத்தோட மோதுற வேகத்திலேயே அந்த சத்தம் எவ்வளோ வேகமாக மோதுது, அது மோதுறவனுக்கு தெரியும். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்போது அவருடைய தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் வார்த்தைகளும் வரும். அது தரிசனமாக வரும். அதை புரிஞ்சு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரே விஷயத்துல ரெண்டும் வரும். மின்னலும் வரும், இடி முழக்கம். மின்னலுங்கிறது விஷன், பார்க்கறது. இடி முழக்கங்கிறது சவுண்டு, கேட்கறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன். இப்போ இடி முழக்கம் கேட்குது யோவானுக்கு, அவருக்கு அது புரியுது. நமக்கு அது வெறும் இடி முழக்கம், அவருக்கு அது புரியுது. அதே மாதிரி தான் சிலருக்கு அது மின்னல். இயேசு கிறிஸ்து வரும்போது வானத்துல என்ன தோன்றும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 27 வாசிங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அவருடைய வருகையில ரெண்டு இருக்கு பாருங்க, மின்னலும் இருக்கு, இடி முழக்கமும் இருக்கு. மின்னலுங்கிறது என்னது? விஷன். இடி முழக்கங்கிறது சத்தம். இதைத்தான் சொல்றேன், அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும். அப்ப அந்த மின்னலுக்கு பின்னாடி என்ன இருக்கிற அந்த சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, பகிரங்க வருகை வரும். இடி முழக்கங்கிறது என்ன? கர்த்தருடையதான சத்தம், அதோடு கூட துணிக்க போறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? கர்த்தருடையதான அர்த்தம், சித்தம், திட்டம், தரிசனம் எல்லாம் இருக்கு. இதை தெரிஞ்சு கொள்ளுகிற இடத்துக்கு நீங்க வரீங்க பாத்தீங்களா? கேக்குது பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் கேட்கிற காது. அதான் ஆவிக்குரிய காது கேக்குதுன்னு அர்த்தம். பல நேரத்தில் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய காது கேக்குதுன்னா ஃபர்ஸ்ட் கேட்காத காது இருக்குது சர்ச்சுக்குள்ள, ரெண்டாவது கேட்டாலும் செய்யாத காது இருக்குது, மூணாவது தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற காது இருக்குது. ஆவியானவர் பேசுறாரு, கேட்கிறோம், தேவ சித்தம் தெரியுது. இதோட கூட சர்ச்சு என்ன ஆயிடுது? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தியான இடத்துக்கு வந்துடுது. ஆமா, கர்த்தர் எங்களோட கூட பேசுறாரு, ஆண்டவர் சில காரியங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, எங்களுக்கு கேட்டுச்சு, ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினாரு, நல்லது, இல்லைன்னு சொல்லல. இதை தாண்டி உங்கள் காதுகள் இன்னும் கொஞ்சம் காரியங்களை கேட்க வேண்டி இருக்கு. எதை கேட்கணும் தெரியுமா? வானத்தில் இருக்கிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்குன்னு வெளிப்படுத்திருக்கிற காரியத்தை கேட்கணும். மின்னல் தோன்றும், பார்க்கணும், தரிசனத்தை பார்க்கணும். அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க சும்மா இந்த கீழையே உட்காந்துட்டு உழண்டுகிட்டே இருந்தீங்க, அப்படியே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனதோட அவங்க ஆவிக்குரிய கடமை முடிஞ்சிருச்சுன்ற ஒரு திருப்திக்கு வராங்க. இதே மாதிரி இன்னும் சத்தம் இருக்கு. இதே மாதிரி என்ன செய்யுது? இன்னும் சத்தம் இருக்கு. அது என்ன சத்தம் தெரியுமா? வானத்துல உள்ள கர்த்தருடைய வெளிப்பாடு. இது அவருடைய மினிஸ்ட்ரிக்கு தேவையான வெளிப்பாடு. சில நேரத்துல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான வெளிப்பாடு உங்க காதுகள் கேட்குது. இதையும் தாண்டி இன்னொன்னு கேட்கணும். இது தெரியுமா? கர்த்தருடைய ரகசியம் மேல இருக்கு. அதை கர்த்தர் யாருகிட்ட பேச விரும்புகிறாரோ அவங்கிட்ட தான் பேசுவார். அவருடைய சித்தத்தை, இருதயத்தை திறப்பார். அந்த இடத்துக்கு சபை போகணும். நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு வரணும். வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா மாறிடுவோம். அப்போ உங்களுக்கு இந்த கீழே இருக்கிற சத்தம் பெருசாவே தெரியாது. கீழே இப்போ உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, கீழே இந்த சத்தம் என்ன கேட்குது? வேலைக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் அது பெருசாவே இருக்காது. அது பாட்டு கேஷுவலாக செஞ்சுட்டே இருப்போம். இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு பலிபீடம் இருக்கும். பலிபீடத்தில் ஆடு கொடுப்பாங்க, மாடு கொடுப்பாங்க, பலி கொடுப்பாங்க. புறா கொஞ்சம் வெட்டும் போது சவுண்டு வருமா வராதா? அதெல்லாம் கத்துமா கத்தாதா? எல்லாம் வரும். இப்போ அந்த இடத்துல இருந்து ஆசாரியன் கொஞ்சம் உள்ளே போயிட்டான், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டானா, இப்போ என்ன ஆகும்னா இந்த சவுண்டு கொஞ்சம் குறையும். இந்த சவுண்டு என்ன செய்யும்? குறையும். ஏன்னா இப்போ அவன் உள்ளுக்குள்ள எங்கே இருக்கிறாரு? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறாரு. இப்போ இன்னும் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டாருன்னா இந்த சவுண்டு என்ன செய்யாது? கேட்காது. அதே மாதிரி தான். ஆனால் இப்போ பலி கொடுக்கலன்னு அர்த்தமா? அங்கே வேலை நடந்து தான் இருக்குது. அந்த வேலை என்ன செய்யுது? தானா நடக்குது. ஆனால் நீங்களும் நானும் அந்த சத்தத்தை அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போயிட்டோம்.
அதனால நான் போயிட்டேன், இங்கே வேலை நடக்காதா? நடக்கும். மோசே ஜனங்களோட உட்காந்து சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுறாரு? சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கார் பிரச்சனையை. எத்திரோ வராரு. நான் நினைக்கிறேன் எத்திரோவை கத்தர் தான் அனுப்பி விட்டுருக்காரு, அவங்க மாமனார். அவர் வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கிற, இப்படிலாம் பண்ணால் என்ன ஆகும்? நீ போ, முதல்ல ஆளை ஃபிக்ஸ் பண்ணு, நீ ரெடி ஆகு அப்படின்றாரு. இப்போ போய் பாருங்க, இதுக்கு ஆள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டாரு. இவர் 40 நாள் எங்கே போயிட்டாரு? மலைக்கு மேலே போயிட்டாரு. இவர் மலைக்கு மேலே போயிட்டாரு, சரியா? இவர் மலைக்கு மேலே போயிட்டாரு. இவர் இப்போ வந்துட்டு மலைக்கு மேலே போன பிறகு கீழே வேலை நடந்திருக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்க தான் செய்யும். ஏன்னா கீழே வேலையும் கத்தர் பார்த்துக்கொள்வார். அப்போ மோசே வந்து ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியது ஒன்று இருக்கு, அதுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டியதுன்னு இருக்கு. பல நேரத்தில் நாம என்ன நினச்சோம் தெரியுமா? கர்த்தரோட நம்ம ரொம்ப போனோம்னா இங்கே யார் பார்க்கறது? ஜெபம் வேத வாசிப்புன்னு இருந்தோம்னா குடும்பத்தை யார் பார்க்கறது? நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை பாருங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. கர்த்தர்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தேவ சமூகத்தில் காத்துருங்க. இதையெல்லாம் தானாக கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் செய்வார், நடக்கும். சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அங்கே போனால் என்ன ஆகும், ஏதாகும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுங்க, கர்த்தர் சத்தமும் கேட்கும். இதையும் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு தடையாக இருக்கிறோம். பழியை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்போம். வேலை வேலை வேலைங்க, வீட்டில் வேலை, அந்த வேலை, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. நீங்கள் முடிவு எடுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருப்பார். சிலர் முடிவெடுக்க மாட்டாங்க, அமைச்சு கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறேன்பாங்க. ஆண்டவர் சொல்வார், நீ முதல்ல கானானுக்கு போ, அப்புறம் தான் நான் ஈசாக்க கொடுப்பேன்பாரு. இவன் சொல்லுவான், நீ ஈசாக்க கொடுங்க, அப்புறமா கானானுக்கு போகிறேன். அப்புறம் அடையாளத்தை வேற கேட்பான், ஆண்டவரே நீர் எனக்கு ஈசாக்கை கொடுப்பீரானால் நான் கானானுக்குள் போவேன். ஆண்டவர் சொல்வார், ஒரு நாளும் தரமாட்டேன், ஒரு நாளும் வராது, நீ மரியாதையே கானானுக்கு போ. ஆபிரகாம் ஏன் கர்த்தர் அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறாருன்னா, ஒரு அடையாளத்தை கேட்க மாட்டான். அவன் புறப்பட்டு போயிட்டே இருப்பான். போனா போவான், வானா வந்துடுவான், போயிடுவான். அதுதான் அந்த ஆசீர்வாதம். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறவளை மாறணும்னா ஜஸ்ட் கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்கே எல்லாம் தானாய் நடக்கும். கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் நடத்துவார். அவருக்கு தெரியும் அண்ட சராசரத்தை நடத்துறாரு. ஒரு குடும்பத்தை நடத்த மாட்டாரா? 1000 நட்சத்திரம் கரெக்டாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அது ட்ராக்ல. சூரியன் சந்திரன்லாம் சுற்றுது, உங்கள் குடும்பம் சுத்தாது? இவர் என்னமோ அந்த 2 பிள்ளைய வளர்க்குறதா அப்படியே அலெக்சாண்டர் யுத்தத்துக்கு போகிற மாதிரி. அவர்கிட்ட வர 1000 அடையாளம் கிதியோன மாதிரி காக்கிறது. பனி பெய்யணும், பனி பெய்யக்கூடாது, அந்த மாதிரி இந்த பிள்ளைகளை நடத்துவதுக்கு ஆண்டவர் இடத்துல அடையாளம். ஓப்பா, போய் தேவ சமூகத்தில் உட்கார், ஆண்டவர் சத்தத்தை கேட்க ஆரம்பி. இதை ஆண்டவர் உனக்கு நடத்தி கொடுப்பார். நீ இதை பார்த்துக்கிட்டே இருந்து, நீ இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தினா இது நடக்கவே நடக்காது உனக்கு கடைசி வரைக்கும். அல்லேலூயா. நான் 3வது இன்னும் கொஞ்சம் மேலே போய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவர்களாக மாறணும். ஆமென்.